ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீவிலாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை தான். இங்கே பாருங்கள், மிளகா செடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்தது, அதில் விதை போட்டோம் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னைக்கு பாலக்கீரை பறித்து நம்ம சப்பாத்தி செய்ய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீவிலாஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலக்கீரையை வச்சு சப்பாத்தி பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. அதே மாதிரி இந்த சுகர் பேஷண்ட் இருக்கவங்களாம் இந்த பாலக்கீரை நிறைய சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கீரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கீரையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க ஒரு குழந்தைங்க. ஸோ அதுக்கு நம்ம என்னென்னா, இந்த பாலக்கீரை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு சப்பாத்தி மாவில் கோதுமை மாவில் கலந்து நம்ம சப்பாத்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு சேனலுக்குள்ளே போகலாம். பாலக்கீரை சப்பாத்தி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலக்கீரை நம்ம மாடி தோட்டத்திலே பறிச்சது பாருங்க, இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோதுமை மாவுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன். இந்த கோதுமை மாவையும் உப்பையும் நல்லா கலந்துருங்க. இப்போ எடுத்து வச்ச பாலக்கீரையும் மசாலாவையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி நம்ம அதிகமாக ஊற்ற போடல, அந்த பேஸ்ட்டே தான் நம்ம இதில் வந்து போட போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த குழந்தைங்களுக்கு கீரை பிடிக்கலன்றப்ப இந்த மாதிரி எல்லா கீரையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் வராது. ஏன்னா நமக்கு வந்து தோசைக்கல்லில் போட்டு சுட போகிறோம் சப்பாத்தியை. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்மெல் வராது, பச்சை ஸ்மெல்லு. இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். எடுத்து வச்சுக்க பொருளை ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரை, இது கூடவே எடுத்து வச்சிருக்க மசாலாவையும் போட்டுடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இதை. இப்போ பாலக்கீரை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து மாவுல சேர்த்துடலாம். ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு. இப்போ நல்லா கலந்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்குங்க. ஸோ இது ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா. இந்த மாவுல வந்து நம்ம வேற எதுவுமே யூஸ் பண்ணல, பாலோ எண்ணெயோ எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து இது பிசைறதுல தான் இருக்கு, சாஃப்டாக கிடைக்கும் நல்லா சப்பாத்தி. இப்போ மாவு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு, இப்போ மாவுல ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்துக்குங்க. மாவு பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மூடி போட்டு ஊற வச்சிருங்க. இல்லை ஒரு 1/2 hour கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, நல்லா சாஃப்டாக வரும். திருப்பி கொஞ்சம் பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி தட்டி போட்டுடலாம். பாருங்க, மாவு இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ நமக்கு தேவையான சைஸ் உருண்டை பிடிச்சிட்டு சப்பாத்தி பண்ணிடலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம். நமக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4 குட்டி பசங்களுக்காக சின்ன உருண்டை பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்தி பண்ணிடலாம் வாங்க. பாருங்க, சப்பாத்தி இந்த மாதிரி தட்டிக்குங்க. கொஞ்சம் தரட்டுறப்ப சாஃப்டாக, அதாவது ரொம்ப மெதுவாக இது பண்ணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு சாஃப்டாக வரும். ஆல்ரெடி தோசைக்கல் காய வச்சாச்சு. இப்போ இதில் சப்பாத்தியை போட்டுடலாம். லைட்டாக ஆயில் விடுங்க போதும். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. வேக விட்டு எடுத்துடலாம். சுவையான பாலக்கீரை சப்பாத்தி ரெடி.
சைடிஷ் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு, மாங்காய் தொக்கு, கொஞ்சம் ஆனியன். இந்த பாலக்கீரை சப்பாத்தி பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிபி இருக்கவங்களும் இந்த பாலக்கீரை சப்பாத்தி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இது.